السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله. அல்ஹம்துலில்லா. லஜ்னா இமாயில்லா மீண்டும் ஒரு முறை இஜ்திமா நடத்துவதற்கான நல்வாய்ப்பை பெறுகிறது. இன்று நம்முடன் லஜ்னா இமாயில்லா பங்களாதேஷும் எம்டிஏ மூலமாக இணைந்துள்ளது. அவர்களும் இஜ்திமாவை நடத்துகிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் இஜ்மாவில் நடத்தப்படுகின்றன. அதன் மூலமாக மார்க்க, ஆன்மீக மற்றும் லஜ்னா மற்றும் நாசிராத்துடைய ஒழுக்க விஷயங்கள் பற்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு உறுப்பினரும் ஆரோக்கியமான உறுப்பினராகவும் நல்ல சிந்தனை கொண்ட உறுப்பினராகவும் ஆக வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இக்காலத்தில் உலகம் தமது எல்லையை அடைந்துள்ளது. அநேக மக்கள் உலக விருப்பங்களில் விழுந்திருக்கிறார்கள். இந்த உலகம் மட்டுமே நோக்கமாக இருப்பது போன்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது எப்படிப்பட்ட அபாயகரமான சூழல் என்றால், இது ஒருபோதும் பசியை தணிக்காது. இது அதிகரித்து கொண்டே செல்லும். மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று ஆசை அதிகரித்து கொண்டே செல்லும். அஹ்மதி முஸ்லிம் என்ற அடிப்படையில் நமது உண்மையான சேலஞ்ச் என்னவென்றால், உலகின் இந்த ஓட்டத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். வருங்கால சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் முறியாத தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று நமது பிள்ளைகளுக்கான தர்பியத்திற்கான பொறுப்பும் படைக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் தர்பியத்தின் வழிகளையும் நாம் கண்டறிய வேண்டும். உண்மையான ரட்சிப்பு அல்லாஹ்வுக்கு முன்னால் குனிவதாகும், அல்லாஹ்வுடைய இபாதத்தாகும். ஆகவே ஒவ்வொரு அகமதி ஆண் மீதும் பெண் மீதும் மிகப்பெரிய பொறுப்புகள் உள்ளன. இக்காலத்தில் உலக பிரச்சனைகளுக்கான காரணம், அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசலே காரணமாகும். இங்குள்ள பெரும் வல்லரசுகள் தாங்கள் தான் இறைவன் என்று நினைக்கிறார்கள். உலகில் வீழ்ந்துள்ள மக்கள் இந்த ஷிர்கில்
விழுந்து விட்டார்கள். ஒவ்வொரு நபரும் ஏதாவது வகையில் பகடக்காய் போன்று உலகத்தை நோக்கி முன்னேறுகிறார். பெண்களையும் இந்த வேலைகளில் ஈடுபடுத்துகிறார்கள். ஆண்களை தீமையின் பக்கம் அழைப்பதற்கு பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இது எப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்றால், இது சாதாரணமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதன் மூலமாக சமுதாயங்களின் ரகசிய விஷயங்கள் அபகரிப்பதற்காக இவ்வாறு செய்கிறார்கள். இது மிகவும் கீழ்த்தரமான விஷயமாக இருக்கின்றது. பெண்களை குறித்து முழக்கமிடக்கூடியவர்கள் எங்கே போனார்கள்? பெண்களுடைய அந்தஸ்தை குறித்து எந்த கண்ணியமும் அவர்களிடத்தில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அகமதி பெண்ணுடைய கடமை என்னவென்றால், ஒரு பெண்ணுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். அந்த பெண் இறையச்சம், ஒழுக்கம், தூய பண்புகள் ஆகியவற்றை தமதாக்க வேண்டும். பெண்கள் தமது கற்பை பாதுகாக்க வேண்டும். தமது பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட தர்பியத்தை வழங்க வேண்டும் என்றால், அவர்கள் முழு சமூகத்தின் தர்பியத்திற்கு காரணமாக அமைய வேண்டும். உங்களது சிந்தனைகளில் நீங்கள் எவ்வாறு உலகத்தை காப்பாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இதற்கான பதில் என்னவென்றால், இந்த வேலையை நீங்கள் உங்களது வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். பெண்கள் சந்தேகத்திற்கிடமின்றி தமது வீட்டில் முக்கிய பங்களிப்பை வகிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஆற்றலை வழங்கியிருக்கின்றான். வீட்டு விஷயங்களை அவர்கள் சரி செய்கிறார்கள். அவர்கள் ஆண்கள் மீது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். பிள்ளைகள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது பெண்களால். இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்கு அவர்கள் காரணமாக ஆக முடியும். தாய்மார்கள், மருமகள், மாமியார், அன்னிமார்கள் ஆகியோர் தத்தமது இடங்களில் சச்சரவுகளை, சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அனுதாபம், அன்பு போன்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்த முடியும். அமைதி மற்றும் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். வீட்டில், குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்த முடியும். உங்களது ஒழுக்க ரீதியாக நல்ல முன்மாதிரியாக நீங்கள் ஆக முடியும். ஆண்களுக்கு முன்னால் பர்தா இல்லாமல் சந்திப்பதிலும் நீங்கள் தப்பிக்க முடியும். எந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உண்மையில் இது வேண்டுமென்று மார்க்க கட்டளைகளை விடக்கூடிய விஷயமாகும். பர்தா போன்றவை வீணான கட்டளை என்று நினைக்கிறார்கள். வெட்கமின்மை பொதுவான சாதாரண நிலையாக ஆகிக்கொண்டே செல்கிறது. ஆண்கள் பெண்களுடைய நட்புகள் இதற்கு மிகவும் அபாயகரமான விளைவுகள் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக பெண் ஒரு ஆணுடன் தொடர்பு கொள்ளும் போது இன்னொரு பெண்ணுடைய உரிமையை பறிக்கிறாள். இதன் மூலம் குடும்ப பிரச்சனைகள் தோன்றுகின்றன, குடும்பங்கள் உடைந்து விடுகின்றன. அதன் மூலமாக அதன் காரணமாக அல்லாஹ் வெட்கத்தை நம்பிக்கை கொண்ட பெண்ணுடைய மார்க்கத்தின் முக்கிய அங்கமாக ஆக்கியிருக்கின்றான்.
ஒரு முஸ்லிம் பெண்மணி தமக்குள் இந்த தனிச்சிறப்பு உருவாக்கி கொண்டால், வெட்கம் எனும் தனிச்சிறப்பை உருவாக்கி கொண்டால், எப்படிப்பட்ட ஆண் பெண்களுக்கு இடையே பொருத்தமற்ற அந்த உறவுகள் ஏற்படவே செய்யாது. பெண்கள் தம்மை சுற்றி எப்படிப்பட்ட வரம்புகளை நிர்ணயிக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஒருபோதும் தமது வெட்கத்தை கவிட்டு போகவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் அந்த பெண் மீது தாக்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. அகமதி பெண்கள் இந்த இஸ்லாமிய கட்டளைகளை பேண வேண்டும். மிகவும் பெருமிதத்தோடு எப்பொழுதும் தமது தூய்மையை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடனான தமது தொடர்பை உலகின் அனைத்து உறவுகளை விடவும், அனைத்து விருப்பத்தை விடவும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எங்கெல்லாம் வெட்கமின்மைக்கான ஆபத்து இருக்கின்றதோ அங்கு முக்கியமாக இதை கருத்தில் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இதை சிந்தனையில் வைக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய விருப்பம்தான் நமது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பதை எப்பொழுதும் சிந்தனையில் வைக்க வேண்டும். ஆகவே அகமதி ஆணும் பெண்ணும் எப்பொழுதும் முயற்சிக்க வேண்டும். தமது வெட்கம், கற்பு ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும். இறையச்சத்தில் முன்னேறுவதற்கு, ஒருவர் மற்றவரை முந்திச் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பம்தான் நோக்கமாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி தீமைகள் நன்மைகள் திடீரென்று வந்துவிடாது. நாம் துஆவுடன் அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்தும் போதுதான், உறுதியான எண்ணம் கொள்ளும் போதுதான் அந்த நன்மைகள் தோன்றும். ஆகவே தொடர்ச்சியாக ஆன்மீகமும் இறையச்சமும் ஏற்பட்டு கொண்டே செல்லும். எப்பொழுதும் தம் குழந்தைகளுக்கு தர்பியத் வழங்குவதின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுதும் இதற்காக முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒழுக்கம் தோன்ற வேண்டும், நட்பண்புகள் தோன்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று லஜ்னா உடைய உறுப்பினர் எவ்வாறு மனித குலம் தமது இறைவனை விட்டு விலகிச் செல்வதைக் கண்டு அவர்கள் வருந்த வேண்டும். உங்களுடைய இந்த வருத்தம், நிம்மதியின்மை ஒரு வேதனையை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த ஆன்மீக மற்றும் ஒழுக்க விஷயங்களை ஏற்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் முயற்சிக்க வேண்டும். இந்த அருளுக்குரிய அமானிதத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்படுவதில் தான் நமது ரட்சிப்பு உள்ளது. வெட்கம் என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் நபிமார்கள் இதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள். இறுதி ஷரியத்தான இஸ்லாம் கொண்டு வந்த ஷரியத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. இந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய அருள் மற்றும் கருணையால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனித குல தொண்டுக்காக அல்லாஹ் அனுப்பினான், வழிகாட்டலுக்காக அனுப்பினான். அந்த நபி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. நாம் உலகை விட மார்க்கத்தை எல்லா வகையிலும் முன்னுரிமை கொடுப்போம் என்று நாம் உறுதிமொழி எடுத்துள்ளோம். இதற்காக நாம் களைப்படையாமல் நாம் முயற்சிக்க வேண்டும். இதற்காக
ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க தரங்களை, உயரிய தரங்களை நாம் அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய உரிமைகள், படைப்பினங்களுடைய உரிமைகளை செலுத்துவது நமது மார்க்கத்தினுடைய சாராம்சமாகும். இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய உரிமைகள் தொடர்பாகவும் செய்துள்ள, படைப்பினங்கள் தொடர்பாக செய்துள்ள, உரிமைகள் தொடர்பாக செய்துள்ள ஒப்பந்தங்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, வாக்குறுதிகளை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் நன்மை செய்வீர்கள், உண்மையில் நினைத்திருப்பீர்கள் என்று நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தர்பியத் வழங்குவீர்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். அத்துடன் நீங்கள் மார்க்கத்திற்காக எல்லா விதமான தியாகங்களை மகிழ்ச்சியோடு செய்வீர்கள் என்று உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள். நீங்கள் இந்த விஷயங்களை சிந்தித்து பார்த்தால் இப்படிப்பட்ட இவை வெற்று சொற்கள் கிடையாது. இது மகத்துவமில்ல பொருள் கொண்ட விஷயங்களாகும். நீங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியுடன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கும் உரிமைகளை செலுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். சில நொடிகளுக்கு முன்னால் நீங்கள் என்னுடன் லஜினாவுடைய உறுதிமொழியை கூறினீர்கள். இது ஒரு சம்பிரதாய விஷயம் கிடையாது. நம்பிக்கை கொண்டவர் தாம் கொடுத்த வாக்குறுதிக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் நம் மீது செய்த பேரருள் என்னவென்றால், நீங்கள் பல்வேறு துன்பங்களை சகித்து கொண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அல்லாஹ்வுக்காகவும் அவனது தூதருக்காகவும் மாஷா அல்லாஹ் இந்த இஜ்மாவில் கலந்து கொண்டுள்ளீர்கள். இது நீங்கள் மார்க்கத்தை உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சியமாகும். உலக விஷயம், உலக விருப்பம் எப்படிப்பட்டது என்றால், வெகு விரைவில் மனிதன் அதை தமக்குள் ஈர்த்து கொள்கிறான். பிறகு மனிதன் தமது மார்க்க கடமைகளை மறந்து விடுகின்றான். ஒருபோதும் உங்களது வாழ்வினுடைய உண்மையான குறிக்கோளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காக உலக விருப்பங்களை விட்டு தம்மை விலக்கி அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப முழுமையாக கட்டுப்பட்ட பெண்களும் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் பல அகமதி பெண்கள் முழு உலகிலும் இதுபோன்ற பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் நல்லொழுக்கத்திலும் நன்மையிலும் இருக்கிறார்கள், நிலைத்திருக்கிறார்கள். வெட்கமின்மையை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் சமூகத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்துகிறார்கள். எப்பொழுதும் நம்முடன் எப்பொழுதும் ஷைத்தான் இணைந்துள்ளான். நம்மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றான். பலவீனமான தருணத்தை அவன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் நன்மையை விட்டும் உண்மையை விட்டும் மனிதனை விலக்கி தீமையின் பக்கம் அழைத்து செல்லலாம் என்று காத்திருக்கின்றான். இந்த இஸ்மாவின் 3 நாட்களில் ஆஜராகி நல்ல விஷயங்களை கேட்டு பிறகு மறந்து விடுவது போதுமானதன்று. மாறாக நீங்கள் இதன் மூலமாக ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அது வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடிய பயணமாக இருக்க வேண்டும். அது தடைபட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு வாரிசாக்கக்கூடிய பயணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெளிவாக கூறியிருக்கின்றான். நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு என்ன தனிச்சிறப்புகள் அல்லாஹ் கூறியிருக்கிறானோ அதை மேற்கொள்ள வேண்டும். ஒரு சிறப்பு என்னவென்றால், அவள்
எல்லா ஷிர்க்கிலிருந்தும் விலகி இருப்பார். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக இருப்பார். நிச்சயமாக ஷிர்க்கை விடுவது, எல்லா விதமான ஷிர்க்கை விடுவது, எல்லாவற்றையும் விட்டு விலகி இருக்க வேண்டும். இது மார்க்கத்தினுடைய அடிப்படையாகும். ஷிர்க்கை விடுவது என்பது சில சமயங்களில் ஒரு மனிதனுக்கு ஷிர்க்கு செய்வதே செய்கிறான் என்பது தெரியாமல் இருக்கும். ஆகவே எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். தம்மை எல்லா விதமான மறைவிலும் மறைவான ஷிர்க்கை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் முன்னேற வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் உங்களை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி அமல் செய்கிறீர்களா? அல்லாஹ்வை நினைவு கூறுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய பண்புகளை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய நினைவு என்பது மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. நான் குத்பாவிலும் கூறினேன், துரூது மற்றும் இஸ்திக்ஃபார் ஓத வேண்டும் என்று கூறினேன். அதையும் நீங்கள் செயல்படுத்தி வாருங்கள். இவை ஷைத்தானுடைய தாக்குதலிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தில் உங்களை முன்னேற செய்யும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி செயல்படுவதற்கு உங்களுக்கு நல்வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இணைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். தம் குழந்தைகள் தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்களா, கடைபிடிக்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று பலமுறை நான் இதை கூறியிருக்கின்றேன். முஸ்லிம் பெண்கள் மீது அல்லாஹ் இந்த கடமையை சுமத்தியிருக்கின்றான். அவர்கள் ஆன்மீக மற்றும் ஒழுக்க தர்பியத்தை தம் பிள்ளைகளிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். ஆகவே பெண்களுக்கு இந்த விஷயத்தில் மிக பெரும் பங்களிப்பு உள்ளது. சமூகத்தினுடைய நன்மை, சமூகத்தினுடைய இறைச்சத்தில் பெண்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாகும். தாய்மார்கள் இதை மிக முக்கியமான பொறுப்பாக கருத வேண்டும். வருங்கால சந்ததிகளுக்கு தர்பியத் வழங்குவது, அல்லாஹ்வுடன் முறியாத தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், உறவை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களது மார்க்கம் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகும். இறையச்சத்தின் வழிகளில் நீங்கள் செல்ல வேண்டும். சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக வேண்டும். ஆகவே பிள்ளைகளிடத்தில் அவர்கள் பள்ளி படிப்பிலும் அவர்கள் முன்னேற வேண்டும். மார்க்க கல்வியிலும் முன்னேற வேண்டும். மார்க்கத்தை பற்றி முழுமையாக பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். உங்களது பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்குள்ள பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலமாக நீங்கள் சமூகத்திற்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுப்பீர்கள் என்றால் அவர்கள் சமூகத்தில் நன்மையை தோற்றுவிப்பார்கள். உங்கள் தர்பியத்து மூலமாக பிள்ளைகள் இஸ்லாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய பிள்ளைகளாக ஆவார்கள். பிறகு உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் உங்களது நன்மைகளை பிள்ளைகளிடத்தில் கடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிறகு நம்முடைய ஜமாத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். கலிஃபா கூறுகின்ற வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை குறித்தும் கலிஃபாக்கள் கூறுகின்ற கட்டளைகள், இதைத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் கலிஃபாவுடைய கட்டளைகளின்படி நாம் அமல் செய்யும்போது ஜமாத்து இது அல்லாஹ்வுடைய கட்டளையின் கீழ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் கீழ் வந்துவிடுகின்றது.
அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பை எங்களுக்கு நல்வாய்ப்பை தருவானாக என்று கூறுவது மட்டும் போதுமானதென்று, அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வர வேண்டும். திருக்குர்ஆன் கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு கொடுத்துள்ள அமானிதத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் நன்மையை நிலைத்திருக்க வேண்டும். தியாகத்தின் உணர்வை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ பொய் பேசக்கூடாது. சிலர் உண்மை பேசுகிறார்கள், சில சமயம் அவர்கள் மறைத்து விஷயத்தை பேசுகிறார்கள். இது சரியானதன்று. உண்மையான விஷயத்தை பேச வேண்டும். ஜமாத் லஜ்னாவுடைய தர்பியத் டிபார்ட்மெண்ட் முழுமையான முறையில் லஜ்னா மற்றும் நாசிராத்தை உண்மையில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் வகுத்தால் மிக பெரும் ஆன்மீக மற்றும் ஒழுக்க புரட்சி ஏற்படுத்திவிட முடியும். எப்பொழுதும் நன்மை நிலைத்திருக்க வேண்டும், உண்மை நிலைத்திருக்க வேண்டும். திருக்குர்ஆன் நமக்கு இந்த கட்டளையும் வழங்குகிறது. சமூகத்தில் தப்பெண்ணத்தை உருவாக்கிவிடக்கூடாது. மக்களுக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. நம்பிக்கை கொண்டவர் அவதூறு சுமத்துவது, தப்பெண்ணம் கொள்வது ஆகியவற்றை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் இதை கடுமையாக தடுத்துள்ளான். அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை வழங்கியுள்ளான் என்றால், ஒருவர் மீது நீங்கள் அவதூறு சுமத்துகிறீர்கள் என்றால் ஒரு இறந்து போன சகோதரருடைய இறைச்சியை நீங்கள் உண்ணுகிறீர்கள் என்று அர்த்தமாகும். ஒருவர் இல்லாத சமயத்தில் ஒருவரை பற்றி பேசுவது, ஒருவருடைய தீமையை பற்றி பேசுவது விரும்பத்தகாத விஷயமாகும். இதை இவ்வாறு நாம் செயல்பட்டால் ஒரு நல்ல சமூகத்தை ஏற்படுத்திவிட முடியும். பரஸ்பர நேசத்தை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட முடியும். பரஸ்பர உரிமைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பொறாமையில் இருந்தும் அல்லாஹ் மனிதனை தடுத்துள்ளான். பொறாமை என்பது நன்மையை எரித்து விடுகின்றது. இதை நாம் தடுக்கவில்லை என்றால், தகுந்த நேரத்தில் நாம் இதை தடுக்கவில்லை என்றால், மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு செயல் ரீதியாக நஷ்டத்தை தருவதற்கு முயற்சி மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவான். ஆகவே லஜ்னா மற்றும் நாசிராத் ஏற்பாட்டுடன் இது போன்ற தீமைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த நன்மைகளை பற்றி கட்டளையிட்டுள்ளானோ அதை நம்மிடத்தில் ஏற்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தூய களப்பற்ற சமூகத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று இதை உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். உங்களது வீட்டில் பரஸ்பர நேசம், அன்பு உருவாக வேண்டும். உங்களது நகரம், நாடு, முழு உலகும் அன்பு நேசத்தால் நிறைந்துவிட வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு பிறகு கிலாஃபத் தோன்றி இருக்கின்றது.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ளான். ஆகவே லஜ்னா இமாவுல்லாவுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் கிலாஃபத்துடன் உங்களது தொடர்பை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் கலீஃபாவுடைய கட்டளைகள் மற்றும் தீர்ப்புகளை அப்படியே நீங்கள் நிறைவேற்றுங்கள். கலீஃபாவுடைய திட்டங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களிடத்தில் தோன்றிவிடக்கூடாது. கிலாஃபத்தை எப்பொழுதும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதனால் எப்பொழுதும் ஜமாத் முன்னேறிக் கொண்டே செல்லும் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் இவ்வாறு நன்மை விரிவடைந்து கொண்டே செல்லும். அல்லாஹ்வுடைய அருள் மலையை போன்று பொழிகிறது. நாம் முயற்சி செய்யும் போது அல்லாஹ்வின் அருளால் தரிசு நிலமாக இருக்கக்கூடிய நிலம் கூட சில சமயம் வானத்தின் நீரால் அது பசுமையாக மாறிவிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் உலகில் இவ்வாறு நீங்கள் செயல்பட்டால் உலகை நீங்கள் சொர்க்கமயமாக மாற்றிவிடுவீர்கள். நீங்கள் இவ்வாறு செய்தால் அல்லாஹ் தம் விருப்பத்தை திருப்தியை உங்களுக்கு வழங்குவான். அதன் விளைவு உங்களது எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விளைவாக இருக்கும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இஸ்லாம் அகமதியத்துடைய போதனைக்கேற்ப வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக. ஒவ்வொரு அகமதி ஆணும் சிறுமியும் ஒவ்வொரு அகமதிய பெண்ணும் அல்லாஹ்வுடைய அருளால் தம் சமூகத்தில் பிள்ளைகளிடத்தில் தூய மாற்றங்களை உருவாக்குவார்களாக. இப்பொழுது நாம் துவா செய்யலாம். அகமதி பெண்களும் சிறுமிகளும் லஜ்னா இமாவுல்லாவுடைய உண்மையான குறிக்கோளின்படி செயல்படக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக ஆவார்களாக. அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இப்பொழுது என்னோட துவாவில் இணைந்து விடுங்கள்.